அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஆம், இன்னைக்கு நம்ம சேக்கி புக் மார்க்ல பயணம் அந்த தலைப்புல இன்னைக்கு நான் பேசலான்ட்டு இருக்கேன். ஆ, இது வந்து அந்த தலைப்ப வச்சு நான் ஏதோ பேச போறதில்ல. இதில ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட், ஒரு முக்கியமான ஒரு யூடியூப் சேனல பத்தி இது இங்க சொல்லலாம்னு எனக்கு தோணுச்சு. ஆ, இது வந்து ஒரு ஃபீல் குட்டா எனக்கு நான் படிக்கும் பொழுதும், பார்க்கும் பொழுதும் அமைஞ்சனால, அ அத உங்களுக்கு பகிரணுங்கிற ஒரு ஆசை வந்தது. முதல்ல வந்து ஒரு நாள் அதிகாலையில என் நண்பர் வந்து ஒரு ஜெயமோகன் அவர்கள் வெப்சைட்ல வர ஒரு கட்டுரைய அனுப்பிச்சிருந்தாரு. ஆ, அந்த கட்டுரையோட பெயர் வந்து "வழி பயணத்துக்கான ஒரு இணைய இதழ்ங்கிற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரைய எழுதினவர் வந்து இளம்பரிதி அப்படிங்கிறவரு. அவர் வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அ வழி டாட் நெட். அ அத நான் வந்து Instagram பேஜ்லயும், Spotify அண்ட் YouTube டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் ஷேர் பண்றேன். இதில இத நான் படிக்கும் பொழுது எனக்கு அப்ப அதிகாலையில வந்தது அந்த கட்டுரை. அதில அந்த கட்டுரைய படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவரோட இணையதளத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த இணையதளத்தில அ ஒரு பயண கட்டுரைகள், பயண நூல்கள் பத்தியான விவரங்கள் அதில இருந்தது. இப்ப தான் அத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அ அந்த பயண கட்டுரைகள்ல "கானகமும் கயமுனியும்" அப்படிங்கிற ஒரு தலைப்பில ஒரு 4 கட்டுரைகள் வந்து இருந்தது. சரி எப்படி இருக்குன்னு படிக்கலான்ட்டு அன்னைக்கு அதிகாலையில ஒரு கொஞ்சம் குளிரான ஒரு சமயத்தில வெளிய வந்து பறவைகள் சத்தத்தோட இந்த கட்டுரைய முதல் கட்டுரைய நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதில இளம்பிரதி அவர் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயி, அங்கருந்து அவரோட துணைவியாரோட அ நிக்கிதா அவங்களோட ஒரு டூ வீலர்லேயே கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே ஊட்டிக்கு போறாரு. ஆ, இது அதுக்கப்புறம் ஊட்டியிலேருந்து அ முதுமலைக்கு போறாரு. இதுதான் அந்த பயண கட்டுரை. இது 4 கட்டுரையா இருந்தது. அ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காட்சி ஊடகத்தில நான் பார்க்காம, அ அதுவும் இல்லாம அதில நெறைய புகைப்படங்களும் இல்ல. ஒரு 2, 3 தான் இருந்தது. ஒரு ஒரு கட்டுரைக்கும் அவ்வளோதான். அத படிக்கும் பொழுதே என்னால ஒரு அவ்வளோ ஒரு அழகான ஒரு கற்பனைய என்னால பண்ண முடிஞ்சது. அந்த கட்டுரை அவ்வளோ ஒரு எனக்கு வந்து ஒரு நல்ல உணர்வுகள குடுத்துச்சு. அந்த ஃபீல் குட்டா இருந்தது. ஆ பார்த்தீங்கன்னா, அவரு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு, அங்கேருந்து அவர் துணைவியாரோட ஃபர்ஸ்ட்டு அவங்க அங்கேருந்து ஒரு டூ வீலர்லேயே ஸ்கூட்டர் ஆக்டிவா மாரி இருக்கு. அதிலேயே கிளம்பி போறாங்க. போறது பிறகு அங்க வந்து எங்கெங்க பிரேக் எடுக்குறாங்க, அங்க என்ன மாரி டீ சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போகும்பொழுது, அந்த நிலப்பரப்பு சம்மந்தமான வரலாறுகள வந்து அவரு சொல்றாரு. அதுதான் அங்க முக்கியம். அந்த வரலாற கடந்து நம்ம போறோம். அங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கருந்து உள்ள போகும்பொழுது, நாராயண குருகுலம் அங்க போய் பார்க்குறாங்க. அத முடிச்சுட்டு முதுமலைக்கு போறாங்க. முதுமலைக்கு போகும்போது அவர் நண்பரான ஒரு டாக்டர மீட் பண்றாங்க. ஆம் அ வெட்னரி டாக்டர் நெனைக்கிறேன். அவங்கள மீட் பண்றாங்க. அவங்களோட பயணப்பட்டு அ நம்ம அந்த எலிஃபண்ட் விஸ்பர்ல பார்த்த மாரி, அங்க இருக்கிற யானைகள் அத அங்க போய் பார்க்குறாங்க. அந்த யானைகள் பத்தியான விவரங்கள் எல்லாமே இதில அடங்கியிருக்கு. அம் இந்த இத எனக்கு படிக்கும் பொழுது ரொம்ப நாள் கழிச்சு அ படிக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு உணர்வ குடுத்துச்சு. அந்த பயணத்த சம்மந்தமான ஒரு கற்பனைய குடுத்தது. இந்த புத்தகத்த படிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆ நல்ல கற்பனை வளமும் இருக்கும். நல்ல வேல்யூ சிஸ்டமும் நமக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும். அதில இந்த கற்பனை வளம் அதிகமா கொண்டு வரதுக்கு இந்த கட்டுரைகள் நல்லா இருந்தது. என்னன்னா, நெறைய புகைப்படங்கள் இல்லாதனால, நம்மளே இமேஜின் பண்ணிக்கலாம். எனக்கு நான் ஊட்டிக்கு போன அனுபவங்கள் இருக்கிறனால, நான் அதிலேருந்து கொஞ்சம் கற்பனைகள், காட்சிகள் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி காட்சிகள் முதுமலைக்கு போம்பொழுது, ஐயப்பனும் கோஷியும் சொல்லி ஒரு மலையாள படம் பார்த்தேன். அதில கிட்டத்தட்ட இந்த ஏரியால பயணப்படுற மாரி இருக்கும். அந்த நிலப்பரப்ப எனக்கு கொண்டு வந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலிஃபண்ட் விஸ்பர் இப்ப ஆஸ்கார் வாங்குச்சுல்ல, அ கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட்டுக்கு தான் போறாங்க.
அந்த நிலப்பரப்பு எனக்கு இமேஜினேஷன்ல வந்தது. அவங்க சொன்ன அந்த அ எழுதப்பட்ட வரிகள் வந்து அ இந்த காட்சிகள கற்பனைகளோட பொருத்தி பல காட்சிகளா உருவகப்படுத்துச்சு. அழகா இருந்தது. அ என்னால ஒரு நாளைக்கு ஒரு கட்டுரை படிப்போங்கிற அ ஒரு ஐடியால இருந்தேன். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அது ஒரே டைம்ல படிச்சுட்டேன். 4 கட்டுரைகளும் அழகான கட்டுரைகள். அ இதில இன்னும் நெறைய இவங்க வந்து பயண நூல்கள பத்தியான விவரங்கள் அதில போட்டிருக்கிறாங்க. இன்னும் பதிவுகள் வரக்கூடும். அ மாதம் ஒரு பயண கட்டுரைகள வந்து அவங்க வெளியிட போறாங்க. இதுவரை வெளிவராத கட்டுரைகள், வேற வெப்சைட்டோ இல்லாட்டி அ பதிப்புகளுக்கு அடுத்து வராத புத்தகங்கள் இருந்தோ, நல்ல கட்டுரைகள அவங்க திரும்ப மறுபதிவு செய்யவும் முயற்சிகள்ல இருக்கிறாங்க. அம் ஸோ பயணம்ங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப புடிக்கும். கண்டிப்பா இந்த இந்த வெப்சைட்ட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஃபீல் குட்டான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான அ ஒரு தளமா இது இருக்குது. கண்டிப்பா நான் சொல்லுவேன். அ அதில வந்து முக்கியமா என்னன்னா, ஒரு பயணம்ங்கிறது நம்மளோட ஆங்கிள்ல ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, அ அங்க போயிட்டு புகைப்படம் எடுத்துட்டு, அ இப்ப சொல்லவே தேவையில்ல. நெறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு நெறைய கிரியேட்டிவா ஒர்க் பண்றோம். அது நல்லா தான் இருக்கும். பட்டு அங்க நெறைய மிஸ் பண்ணிர்றோம். அந்த மொமெண்ட்ல ஃபீல் பண்றது கிடையாது. ஸோ இந்த இவங்களோட பயணங்கள வந்து பார்த்துட்டு, அது மாரி வேற ஒரு பயணம் நாம் செல்லும் பொழுதும் அது மாரி முயற்சிக்கலாம். ஒரு இடத்துக்கு போறோம்னா, அந்த இடத்த பத்தியான தகவல்கள வந்து முன்கூட்டியே நம்ம ரெடி பண்ணிட்டு, அந்த தகவல்னா அங்க தங்குமிடம் அது மட்டும் கிடையாது. அதோட வரலாறு, அதன் நிலப்பரப்பு, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு, அ அத போய் அங்க போய் பார்த்து, அத உணர்ந்து, அதுக்கப்புறம் அத வந்து திரும்ப அத நினைவுகள் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்ங்கிறது எனக்கு தோணுச்சு. கிட்டத்தட்ட அததான் இந்த கட்டுரைகள்ல ஜெயமோகன் அவர்களும் அதில கட்டுரைகள்ல சொல்லியிருப்பாரு. இளம்பிரதியும் அத சொல்லியிருப்பாரு. அவரோட இளம்பிரதியோட அ எப்படி அவருக்கு பயண ஆர்வம் வந்ததுங்கிறத 90ஸ்லேருந்து அ சொல்லிட்டே வருவாரு. அவரோட அப்பாவோட பயணப்பட்டது, முதல் திருப்பதி பயணம், அம்பாசடர் கார்லயே சென்றது, இது மாரி போன பயணங்கள், அ இந்த மாரி பயணங்கள் மூலமா அவர் வந்தவரு. அ அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுகளுக்காக சில பயண நூல்கள், நிலப்பரப்பு நூல்கள படிக்கும் பொழுதும், அதற்கப்புறம் படிக்கப்பட்ட புத்தகங்களும் அவருக்கு இந்த தூண்டுதல்கள உண்டாக்கியிருக்கு. அது கண்டிப்பா அந்த ஜெயமோகன் அவரோட வெப்சைட்ல வந்த அந்த கட்டுரையும், அவரோட பதிவையும் நானு ஷேர் பண்றேன். அ 2யும் படிங்க. கண்டிப்பா இது வந்து வரப்போற மாதங்கள்ல அடுத்தடுத்த கட்டுரைகள் வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போதுங்கிறது உறுதி. நல்லாயிருக்கு. ஸோ இத சொல்லும் பொழுதே, எனக்கு இன்னொரு யூடியூப் சேனலையும் சொல்லணும்னு தோணுச்சு. இது நெறைய பேத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. சிவபுராணம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இது சொல்லப்போனா நானு லாக்டவுன் பீரியட்ல எண்டுல இருக்கும் பொழுது, என்னோட நேட்டிவ்ல நானு இருக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான டைம். ரொம்ப ஒரு சில இழப்புகள் தாண்டி இருக்கும்போது டைம்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது, எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது இந்த சிவபுராணத்தோட சேனல் தான். அவர் அப்போ வந்து அ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அம் லிஃப்ட் கேட்டு நார்த் இந்தியாலருந்து அப்படியே சென்னை வருவாரு. அந்த எபிசோடுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அ சென்னையிலேருந்து கோவாக்கு சைக்கிள்லயே போற மாரி ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாரு. ஆ அப்ப தான் நான் அத பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அவர் வந்து முக்கியமா என்னன்னா, ஒரு பயங்கரமான ஒரு அ ஸ்பீச்சு, ரொம்ப ஒரு எடிட்டிங் அந்த மாரி அப்படி இப்படி இல்லாம, ஒரு ஆர்ட்டிஃபிஷியலே இருக்காது. ஒரு ஒரு ரொம்ப இயல்பு தன்மையா இருக்கும். அவரோடது. ஒரு அவரு ஒரு சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுலருந்தே அவர் அந்த வீடியோ இருக்கும். போய் ஒரு ஹீரோ சைக்கிள் எடுப்பாரு. நம்ம இப்ப இருக்கிற மாரி கியர் சைக்கிள் அந்த மாரிலாம் இல்லாம, ஸ் ஆர்டினரி முன்னாடி நம்ம ஓட்டிட்டு இருந்த ஆர்டினரி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு, அத ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அ அங்கருந்து சென்னையிலேருந்து பெறப்பட்டு, ஒவ்வொரு இடத்துக்கா போவாரு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள அவரு ட்ராவல் பண்றாரு. ரொம்ப இயல்பா இருக்கும். போற வழியில
நெறையா அவருக்கு மனதில தோன்றதுனதெல்லாம் பேசுவாரு. அ அங்க ஒரு போய் தங்குற இடங்கள்லாம் வந்து எதர்ச்சியான ஒரு இடங்களா இருக்கும். நண்பர்கள் இடம், ஒரு கோவில்ல தங்குவாரு. அ இந்த மாரி நெறைய இடங்கள் போற வழியில தங்கிட்டு போயிட்டுருப்பாரு. போற வழியில பெரிய மழை வரும், காற்றடிக்கும், பஞ்சர் ஆகும். அ ஒரு இடத்துல வந்து அவரு சில பொருட்கள மிஸ் பண்ணியிருப்பாரு. அ இந்த மாரி நெறையா அந்த இடமே வெஸ்ட் கோஸ்ட் வழியா போறனால, கடற்கரையும், காடுகளும் கடந்து போற மாரி இருக்கும். அந்த நிலப்பரப்பும் நல்லா தான் இருக்கும். அந்த இத கண்டிப்பா பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அம் சிவபுராணம் அந்த சேனல் இதையும் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இந்த வழி டாட் நெட்டும், சிவபுராணமும் பாருங்க. கண்டிப்பா ஃபீல் குட்டா இருக்கும். ஒரு ஒரு நாள் ஒர்க் முடிக்கும் பொழுதோ, ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடுன்னு சொல்லி இத பாருங்க. இவரோட கட்டுரையும் டெய்லியும் ஒரு கட்டுரை படிங்க. அ ஃபீல் குட்டா இருக்கும். இதே டைம்ல அ நான் படிச்ச சில பயண நூல்களையும், அதோட தலைப்ப சொல்றேன். விருப்பம் இருக்கிறவங்க அத வாங்கிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு படிச்ச ஒரு பயண நூல்னா தேசாந்திரி. எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதினது. அவர் இப்போ பதிப்பகத்துக்கு அது பேர் வச்சிருக்கிறாரு. பட் அந்த புத்தகம் தேசாந்திரி. அம் இது தி பெஸ்ட் பயண நூல்னு சொல்லுவேன். நீங்க இத படிக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அ அவரோடையே இப்போ ட்ராவல் பண்ற ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜெயமோகன் அவர்களோட முகங்களின் தேசம். இத பத்தியான பதிவும் நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெயமோகன் அவர்களோட குகைகளின் வழியே இதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஏ.கே. செட்டியாரோட இந்திய பயணங்கள் சொல்லி, அவரோட பயண கட்டுரை தொகுப்பு பெரிய புத்தகம் இருக்கு. பட் நான் ஒரு சின்ன புத்தகமா வாங்கி சில கட்டுரைகள் அடங்கிய புத்தகத்த படிச்சிருக்கேன். அத பத்தியான பதிவுகளும் நம்மளோட இதில இருக்கு. சேனல் Spotify, YouTubeலயும் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு நூற்றாண்டுக்கு முந்திய பயண கட்டுரைன்னு சொல்லிட்டு ஏ.கே. செட்டியாரோட அவர் எழுதின புத்தகம் கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி அவர் காலத்தில வந்த ஒரு மேகசின். அதுக்கு அவருக்கு முன்னாடி நட வந்திருந்த பேப்பர்ல வந்து ஆர்டிக்கல் இதில இருந்த பயண கட்டுரைகள்லாம் எடுத்து தொகுத்து குடுத்துருப்பாரு. இது வந்து ஒரு பொக்கிஷம்னு சொல்லுவேன். அ நீங்க படிச்சு பாருங்க தெரியும். இத பத்தியான பதிவும் அதில இருக்கும். அதுக்கப்புறம் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இலக்கற்ற பயணி. இதுவும் தேசாந்திரி மாரி ஒரு புத்தகம் தான். நல்லாருக்கும். இத பத்தியான தகவலும் இருக்கு சேனல்ல. அதுக்கப்புறம் சேக்குவாரேவோட மோட்டார் சைக்கிள் டைரிகள். இது வந்து இதுவும் பயண நூல். நல்ல பயண நூல். இதுவும் எதார்த்தமா இருக்கும். ஃபீல் குட்டா இருக்கும். கண்டிப்பா படிங்க. அதுக்கப்புறம் நிலம் கேட்டது கடல் சொன்னது எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின புத்தகம். இது ஒரு பயண கட்டுரையா எடுத்துக்க முடியாது. பட் இதில வந்து ஒரு ஒரு பகுதியில வந்து அ தோரா அவர்கள் எழுதிய அவரோட கட்டுரைய வந்து அவர் எழுதியிருப்பாரு. புல்லினும் சிறியதுன்னு சொல்லி எ எழுதியிருப்பாரு. ஆம் அதுவும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு பயண கட்டுரை மாரி தான். நடைப்பயணத்த பத்தின்னு வச்சுக்கோங்களேன். அது மாரி இருக்கும். ஸோ இது மாரி இன்னொரு பதிவில சந்திப்போம். அ நன்றி, வணக்கம்.